ஹல்லேலூயா. மொத்தம் 7 வார்த்தை. முதல் வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் ஹல்லேலூயா. போதும். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஹல்லேலூயா. இயேசுவானவர் கைகளும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டு தலையில் முள் கிரீடம் சுடப்பட்டு கடைசியாக ஒரு ஜீவன் பிரிய போகிற நேரத்தில் உனக்காகவும் எனக்காகவும் கெஞ்சுகிறார். பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஹல்லேலூயா. யாருக்காக? எனக்காக. யாருக்காக? எனக்காக. சரி, இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, எல்லா நாளும் கேட்குற போதெல்லாம். இங்கே தேவன் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அப்போ நம்ம அறியாம செய்கிறோம் ஒரு காரியம், நம்மளுக்கு தெரியல அது தப்புன்னு, அப்போ அது பாவமா? நான் கேட்கறது புரியுதா? எனக்கு தெரியல அது தப்புன்னு தெரியல, நான் தெரியாம செய்யறேன், அது பாவமா? சரி, இதுக்கு பதில் கடைசியா சொல்லுங்க. நான் ஒரு நபரை காமிக்கிறேன், அவருக்கு அவர் செய்து தப்புனே தெரியல, அப்படி ஒரு நம்பரை நான் காமிக்கிறேன். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாம். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். இங்க சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். யாருக்கு? சவுலுக்கு சொல்றாரு. இந்த மாதிரி அமலேக்கன் என்ன பண்ணான்? இஸ்ரேல் ஜனங்களை அவன் ஒரு தேசத்துக்கு போக வழிவிடல, அதனால நீ அமலேக்கன் என்ன பண்ணு, முறியடி, அவங்கள ஒருத்தனே வைக்காதுன்னு சவுலுக்கு சொல்றாரு. யார் சொல்றா? சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு. அதுக்கு சவுல் 9வது வசனத்துல, சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளின் முதலானவைகளையும் இரண்டாமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளையும் உதவாதவர்களுமான ஹல்லேலூயா. தேவன் என்ன சொன்னாரு? எல்லாத்தையும் அழித்து போடு. அவனுங்க எப்படிப்பட்டவங்க? உனக்கு தடை செய்தவர்களா இருக்கிறாங்க அமலேக்கர், அதனால அவன் முற்றுகை போடு அப்படின்னு சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொன்னாரு. ஆனா சவுல் என்ன பண்ணா? கொஞ்சம் மனதில் என்ன பண்ணா? அதை அழித்து போட சித்தம் இல்லாதபடியால் கொஞ்சம் எடுத்து வைத்தான். ஹல்லேலூயா. அடுத்து வசனங்களை அப்படியே வாசிப்போம். 10. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தையில் நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நோர்ந்து ரா முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஓகே, இப்போ என்ன ஆகுது? சவுல் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான். ஆனால் சேனையில் கர்த்தர் என்ன சொன்னார்? அதை பண்ணாதப்பா, அது முற்றுகை போனான். ஆனால் சவுல் என்ன பண்ணான்? கொஞ்சம் எடுத்து வைத்தான். அதனால சேனையின் தேவனாகிய கர்த்தர் யாரை கொண்டு பேச சித்தமா இருக்கிறாரு? சாமுவேலின் தீர்க்கதரிசியை கொண்டு பேச சித்தமா இருந்தார். சாமுவேல் என்ன பண்றான்? இப்போ சவுல் கிட்ட அதிகாலமே போறான். அப்போ சவுல், ராஜாவாகிய சவுல் என்ன சொல்றான்னா, சாமுவேல் கிட்ட வந்தபோது சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றார். அவர் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய வார்த்தையை நான் நிறைவேற்றினேன் என்றார். அவர் நிறைவேற்றினாரா? அவருக்கு தெரியல
அவர் பொறுத்த வரைக்கும் நான் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றிட்டேன், அவருக்கு தெரியல. ஹல்லேலூயா. அவருக்கு சுத்தமாக தெரியல. இந்த மாதிரி அவர் எடுத்து வச்சுட்டு தப்புன்னு அவருக்கு சுத்தமாக தெரியல. அதே போல் தான் இன்றைக்கி நீங்கள் நானும் நம்மளுக்கு தெரியல, அந்த விஷயம் தப்புன்னு தெரியாமல் இன்றைக்கி அநேக காரியங்கள் செய்து வரும். ஹல்லேலூயா. அதே போல் சவுலும் செய்தார். அதுக்கு அடுத்த வசனங்களாக வாசிங்க. அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தம், எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தம் என்ன என்றார். சவுலுக்கு புரியலை. எதுக்கு இதை சொல்கிறாரு சாமுவேல்? நான் கர்த்தருடைய வார்த்தையில நிறைவேற்றனே, அமலேக்கு முற்றுகை போட்டேனே. அவர் முற்றுகை போட்டார். ஆனால் அவனுக்குள்ளது என்ன பண்ணுறாரு? ஆடு மாடுகளை எடுத்து வைத்தார். தேவன் மொத்தமாக அழிக்க சொன்னார், ஆனால் அவர் எடுத்து வைத்தார். அவருக்கு தெரியல. அவர் பொறுத்தவரைக்கும் என்னது? நான் தேவனுடைய வார்த்தை நிறைவேற்றிட்டேன். அது தெரியாமல் அவர் ஒரு தப்பு செய்கிறாருங்க. ஹல்லேலூயா. அவர் செய்த தப்பை நீங்கள் அடுத்த வசனம் அப்படியே வாசிங்க. அதற்கு சவுல், அமலேக்கியர் இடத்திலிருந்து அவர்களை கொண்டு வந்தார்கள். இந்த வசனத்தை நல்லா வாசிங்க. ஜனங்கள் ஆடு மாடுகளின் நலமானவைகளை, யாருடைய தேவனாகிய கர்த்தர்? யாரை பார்த்து சொல்றாரு? சாமுவேலை பார்த்து, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உன்னை ராஜாவாக்கினாரே, அப்போ தெரியலையா அவர் தேவனாகிய கர்த்தர் என்று? அவர் என்னுடைய தேவனாகிய கர்த்தர் நாங்கள் சொல்ல, உம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவர் நம்ம எல்லாருக்கும் தேவனாக இருக்கிறார். ஆனால் சவுல் எப்படிப்பட்டவனா இருந்தா? குப்பையில இருந்தா. ஆனால் தேவன் என்ன பண்ணார்? அவரை ராஜாவை மாற்றினாரு, ராஜாக்கள் மத்தியில் அமர செய்தாரு. அதை மறந்து அவன் யாருடைய தேவனாகிய கர்த்தர்னு சொல்றான்? உம்முடைய தேவனாகிய கர்த்தர், என்னுடைய தேவனாகிய கர்த்தர்னு அவங்க சொல்லலை. அவனுக்கு தெரியல தப்புன்னு. அவன் சொன்ன விஷயங்கள் தப்புன்னு தெரியல, அவன் செய்த விஷயங்கள் தப்புன்னு தெரியாம அவன் இன்னும் மேலும் பாவங்களை செய்து வந்தான். அவன் தெரிஞ்சு செய்யல, இதெல்லாம் தெரியாம அவனா செய்யறான். இது அடுத்த வசனங்கள் அப்படியே வாசிங்க. அப்பொழுது சாமுவேல், 17ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி விட்டாரே. இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரும் மட்டும் அவர்களோட யுத்தம் பண்ணி என்று சொல்லு. உம்மை அந்த வழியா அனுப்பினார். இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து. சாமுவேல் இப்ப சொல்லிட்டாரு, நீ இந்த தப்பை பண்ணிட்டப்பா. அவருக்கு தெரியல, அது வரைக்கும் அவர் செய்தது தப்புன்னு தெரியல, உம்முடைய தேவன் என்று சொன்னது தப்புன்னு தெரியல. சாமுவேல் சொல்றாரு, நீ கர்த்தருடைய வார்த்தை கேளாம போயிட்ட. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, சவுல், ஜனங்களோ 21ஆம் வசனத்துல, ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலியிலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடுகளிலும் பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். அந்த ஆடு மாடுகள் எதுக்கு ஏத்தாங்க? கர்த்தருக்கு பலியிடும், நல்லதுக்கு தான் ஏத்தாங்க. ஆனா தேவன் என்ன சொல்லிட்டாரு? அதெல்லாம் எனக்கு வேணாம், நீ முற்றுகை போடு, அதெல்லாம் நீ என் பேச்சு கேளு. சவுலுக்கு தெரியல, பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியல, அவன் நல்லதுதான் செய்யறேன்னு நினைச்சுன்னு இருக்கான். ஆனா அவனுக்கு தெரியல அவன் செஞ்சது தப்புன்னு. ஹல்லேலூயா. சாமுவேல் உணர்த்துறாரு, நீ செய்தது தப்புப்பா, நீ இப்போ மன்னிப்பு கேட்க வேண்டிய நேரம், நீ அவரை பார்த்து கேட்க வேண்டிய நேரம். இப்போ சவுல் என்ன பண்ணி ஆகணும்? மன்னிப்பு தானே கேட்டாகணும். 25ஆவது வசனம் வாசிங்க. இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு. யாரை கூப்பிடுறாங்க? சாமுவேலை கூப்பிடுறான். நீங்க வாங்கப்பா, என் பாவத்தை நீங்க மன்னிங்க. அவன் கர்த்தராகிய இயேசுவை, சேனைக தேவனாகிய கர்த்தரை அவன் பார்க்கல. சேனைகளின் கர்த்தரை இடத்தை அவன் மன்னிப்பு கேட்கல. மண்ணான மனுஷன் இடத்தில் தேவனுடைய மனுஷன் தான் அவன். யார்? ஆனவன் தேவனுடைய ஊழியக்காரர் மட்டுமே. மன்னிப்பு யார்கிட்ட கேட்கணும்? கர்த்தர்கிட்ட கேட்கணும். அவன் கர்த்தர்கிட்ட கேட்காதபடிக்கு திரும்பியும் தெரியாம யார்கிட்ட கேட்கறான்? சாமுவேல்கிட்ட போய் கேட்கறான், நீங்க என்ன மன்னிங்க, நீங்க என்ன மன்னிங்க, நான் செஞ்சது தப்பு தான், என்ன மன்னிங்க. சாமுவேல்கிட்ட போய் கேட்கறான். அவனுக்கு சின்ன கர்த்தர் என்ன இல்லை தெரியல. அவரா ராஜாவை பண்ணினார், அபிஷேகம் பண்ணினார், குப்பையில எடுத்து என்ன பண்ணார்? அவனை உயர்த்தி வைத்தார். ஆனா அவன் சேனைக்கு தேவனாகிய கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்காதபடிக்கு யார்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கறான்? சாமுவேல் மனுஷனிடத்துல போயிட்டு மன்னிப்பு கேட்கறான். அது கூட அவனுக்கு தப்புன்னு தெரியல. ஹல்லேலூயா.
இன்னைக்கு நீங்களும் நானும் அறியாத, நம்மளுக்கு தெரியல, இது தப்புன்னு தெரியாதபடிக்கு நிறைய காரியங்களை செஞ்சிருப்போம். ஆனா யாராவது ஒருத்தர் உணர்த்தும் போது, யாராவது ஒருத்தர் உணர்த்தும் போது நீங்கள் என்ன கேட்கணும்? மன்னிப்பு கேட்க வேண்டும். உனக்காகவும் எனக்காகவும் ஒருத்தர் மன்னிப்பு கேட்டார். நீ நானும் தெரிஞ்சே செய்யற பாவத்திற்காக இல்ல தெரியாம செய்யற பாவத்திற்காக ஒருத்தர் நம்மளுக்காக, யாருக்காக? நம்மளுக்காக, உனக்கும் எனக்காக சிலுவையில் மரணம் அடைந்தார். ஹல்லேலூயா. யாருக்காக? உனக்காகவும் எனக்காகவும். நான் தெரியாம செய்யறேன்ப்பா இன்னைக்கு இந்த பாவத்தை, ஆனா உனக்காகவும் எனக்காகவும் தெரிஞ்சே ஒருத்தர் என்ன பண்றாரு? சிலுவையில் அறையப்படுகிறார். இன்னைக்கு நான் ஒரு ஒப்பு கொடுங்க. நான் நிறைய தெரியாம பாவம் செஞ்சிருப்பேன்ப்பா, என்னை மன்னிச்சிடுங்க. யார்கிட்டலாம் கேட்கணும்? சேனைகளின் தேவனாகிய கர்த்தர்கிட்ட கேட்கணும். என்னை மன்னிச்சிடுங்கப்பா, நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன். சவுலை போல நிறைய பாவங்களை செஞ்சிருப்பேன். சவுலுக்கு உணர்த்தப்படவில்லை, ஆனா அவனுக்கு அறிவிக்கப்பட்டது சாமுவேல் மூலமா. ஆனா அவன் உணராதபடிக்கு யார்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டான்? சாமுவேல்கிட்ட போய் கேட்டான். கடைசியா சாமுவேல் 35 வசனத்துல அது படிங்க ஒரு வாட்டி. சவுல் மரணம் அடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜா வாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டதின் நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. மரணம் வரைக்கும் சவுலுடைய முகத்தை சாமுவேல் பார்க்கவே இல்லை. ஹல்லேலூயா. அவன் தான் செய்தது தப்புன்னு என்று உணராதபடிக்கு அவனுக்கு தெரிவிக்கப்பட்டு, நீ செஞ்சது தப்புப்பா, நீ இப்ப மன்னிப்பு கேட்க வேண்டிய நேரம். ஹல்லேலூயா. ஆனா அவன் மன்னிப்பு யார்கிட்ட போய் கேட்டான்? சாமுவேல்கிட்ட போய் கேட்கறான். சாமுவேல் காலெல்லாம் பிடிச்சு கேட்டிருக்கான். நீங்க அங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். சாமுவேல் காலெல்லாம் பிடிச்சு கேட்பான். அதுல ஒரு வஸ்திரமே கிஞ்சிருக்கும். அவ்வளவு மன்னிப்பு கேட்டான். ஆனா யார்கிட்ட போய் கேட்டான் அந்த மன்னிப்பு? மனுஷன்கிட்ட கேட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் நிறைய பாவங்களை செஞ்சிருப்போம். மன்னிப்பு கேட்க வேண்டிய நேரம் இது. முதலாவது வார்த்தை, நீங்க மன்னிப்பு கேட்கணும். எல்லாரும் கண்களை மூடி, அப்பா எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க தெரியாம செஞ்சிருப்போம், எங்களை மன்னிச்சிடுங்க. இந்த ஒரு விஷயம் மாத்திரம் எங்களை வேரோட அழித்து போராடபடிக்கு எங்களை மன்னிங்க. இயேசுநாதன் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன்.